ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் கடையிலேருந்து என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி ஆணை வந்துடுச்சுங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ரேஷன் கடையில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதாவது இந்த விற்பனையாளர் கட்டுநர் பதவி போட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இதுக்கான நேர்காணல்கள் அனைத்தும் வந்து முடிக்கப்பெற்று இப்பொழுது எப்போது செலெக்ஷன் லிஸ்ட், மெரிட் லிஸ்ட் வெளியிடுவாங்க அப்படின்னு அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தாங்க. இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா என்ன கட்டத்தில் இருக்கிறது இந்த நியமனம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, வந்து கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பல்வேறு கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோரிக்கைகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்படுமாயின் உடனே புதிய பணியிடங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்ன சார் அந்த பிரச்சனைகள், என்ன கோரிக்கைகளை வச்சுருக்காங்க அப்படின்னு விரிவாக விவரிக்கும் வரும் மாதிரி கேட்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சார் ஏற்கனவே வேலை செய்கிற ஊழியர்களை பதவி உயர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான பதவி உயர்வுகள் அப்படின்னா, ஏற்கனவே கட்டுனராக ஒர்க் பண்ணுறவரை வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் விற்பனையாளராக மாற்றணும், விற்பனையாளராக இருக்கிற ஒரு ரேஷன் கடையில் உரக்கடைக்கு மாற்றி கொடுக்கணும். இந்த கோரிக்கைகள்லாம் அரசாங்கம் உடனே நிறைவேற்றுமாயின் உடனடியாக பணி நியமனம் வழங்கட்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் சார் பதிவாளர் வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கோரிக்கைகள் அனைத்தும் வந்து உடனடியாக மாற்றப்படும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாமே வெளியே இருக்குங்க. இது எல்லாமே முடிஞ்சது அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வரதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு வரும், யார் சொல்லுவாங்க, எப்படி உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட் வரும் அப்படின்னு இந்த டீட்டெயிலாக பார்க்கலாங்க. செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கூட்டுறவுத்துறையின் மூலமாக மட்டுமே தாங்க உங்களுடைய செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடப்படும். உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை மூலமாக மட்டுமே நீங்கள் செலெக்ஷன் ஆகியிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற தகவல்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தாங்க தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் அதிகமாக எடுத்திருந்தால், அதாவது 10th அண்ட் +2ல் 10ஆம் வகுப்பு வந்து 12ஆம் வகுப்பில் நீங்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்று இருப்போமாயின் உங்களுக்கு 100% அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்க இருக்குங்க. மிக குறைவாக அல்லது குறைவாக மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் வாய்ப்புகள் சற்று குறைவுன்னு 100% சொல்லலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.